ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்திருந்த வீடியோ தான். பிங்கி பாப்பாவை கூப்பிட்டு ஒரு ஸ்மால் ட்ராவல் போயிருந்தோம். பிங்கி பாப்பா எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றது இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. பிங்கு ரெடியா? ரெடி. நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கோம். பாப்பா வந்து ட்ரெஸ் மட்டும் வேணான்றுவாங்க, எப்பவுமே ட்ரெஸ் வேணான்றுவாங்க. என்னடி தங்கம்? எங்க போறோம் நம்ம? எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளவே இருக்கிறது? ஏன் பாப்பா, கொஞ்சம் அப்படியே வெளியில போயிட்டு வருவோம், ஊர் சுத்திட்டு வருவோம், சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஏன் தங்கம்? கரெக்டா இருக்கா? நேரா இருக்கா? நல்லா இருக்கான்னு கீழே பாட்டேன் பொட்டு, நல்லா இருக்கான்னு கீழே நல்லா இருக்கா? ரெடி ரெடி, நாங்க ரெடி, வேணா நாங்க ரெடி, நாங்க ரெடி ரெடி நாங்க. ஆமா, அழகா இருக்கமா? சரி, வாங்க வந்துட்டானுங்க விளையாடுறதுக்கு திரும்ப. வந்துட்டியா? வா 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 வா, போகலாம். எங்க வீட்டுக்குள்ள போற? வெளியே போலாம், வா. அதுக்கு தான் ரெடி பண்ணது ஒன்று. ஏ பாப்பா, டோர் 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 ஏறுமா, ஏறு. அப்பா, எப்படி தாவிட்டான்? பிங்கி, வழி விடுறியா? நீ மட்டும் போறியா? நீங்க 2 பேர் போறீங்களா? கிளம்பியாச்சு. எப்படி ஜாலியாக பாருங்க. வீட்டில் இருக்கிற வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் வந்த உடனே ஜாலியாக அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியது. ஏன் பாப்பா, அதுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வரமாட்டேன்னு ஏன் சொல்லணும்? சும்மா வீட்டுக்குள்ளவே இருக்கமே, வெளியில போலாம் அப்படின்னு கூப்பிட்டா வர்றதில்ல. நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே தூங்குறேன் அப்படின்ற வேண்டியது இல்லையா? ஏன் பாப்பா கிளி, கிளம்பியாச்சு. ஜாலியா கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம். ஏன் பாப்பா, நான் எங்க போறேன்னு தெரியல. மடியில தான் உட்காருவாங்களாமா இன்னைக்கு. எங்க போறோம் பாப்பா? ஏ பாப்பா, எங்க போறோம்? எங்கேயோ கூட்டிட்டு போங்க, என்ன எங்கேயோ போறோம், அவ்வளவுதான். எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க, ஊசி போடுறதுக்கு என்ன கூட்டிட்டு போயிடாதீங்க. அதுக்காக தான் நான் வர்றதில்ல. நீங்க கூப்பிட்டா நான் ஏன் வர்றதில்லன்னா இப்ப புரியுதா? கூட்டிட்டு போய் அப்பப்ப ஊசி போட்டு விட்டு வந்துடுறீங்க. எனக்கு ஊசி போட்டுறீங்க. ஏன் பாப்பா, அப்பப்ப எனக்கு ஊசி போட்டுறேன். அதனாலதான் நான் வர்றதில்ல. ஊசி மட்டும் போட்டுறாதீங்க. அப்படியா? ஏன் தங்கமயிலு, பட்டுக்கிளி, சரியான வெயிலா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நல்ல மழை, நல்ல வெயில் அடிக்குது. பல பலன் இருக்கு பாப்பா வானம்.
வெயில். பாப்பா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? எந்த இடம்பா இது? பெரியநாயக்கன் பாளையம் மேம்பாலம். மேட்டுப்பாளையம் இங்க இருந்து 17 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. நாங்க வந்து இன்னைக்கு என்னன்னா மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து அப்படியே காரமடை வந்து கொஞ்சம் நண்பர்களை பார்த்துட்டு என்னுடைய கசின் சிஸ்டரை பார்த்துட்டு வரணும். அதுக்காக பாப்பா கிளியவும் கூட்டிட்டு போறோம். எங்களை பாக்குறாங்களா இல்லையா, பாப்பா கிளிக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாம் பாப்பா கிளிக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. அதனால இது இப்ப பெரியநாயக்கப்பாளையம் வந்துட்டோமாப்பா. பெரியநாயக்கப்பாளையம் தாண்டியாச்சு. மேம்பாலத்துல இருந்து இறங்கியாச்சு, வண்டியாச்சு. மாசத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தூரமா ஒரு டிராவல் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திச்சுட்டு வர்றது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. எப்பவுமே வீட்டுக்குள்ளவே அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப போர். பிங்கி பாப்பாக்கே போர், நமக்கும் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்குங்களா. அதனால போயிட்டு வரலாம், இப்படி ஜாலியாக போய் அவங்க எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வரலாமே அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு. சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறது தானே வாழ்க்கை. சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்காம இருக்கிறேன். இது வந்து வீரபாண்டி பிரிவு. இதுதான் கோயம்புத்தூர்ல இருக்க வீரபாண்டி பிரிவு. கரெக்டா? வீரபாண்டி பிரிவு இது. எப்பவுமே வந்து ரோடு பிஸியாவே தான் இருக்கு பார்த்தீங்களா. எல்லா நாளும் பிஸியாவே தான். காரமடை வந்தாச்சு பாப்பா. காரமடை வந்து எப்பவுமே பிஸியாக தான் இருக்கும். எனி டைம் காரமடை பிஸி தான். காரமடை ரங்கநாதர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ரங்கநாதர் கோயில் எப்பவுமே இந்த ஊர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். பிஸி எப்பவுமே பிஸியாகவே தான் இருக்கும். ஒரு பழங்கால கோயில் இது. கோயில் இங்கே இருக்கு காரமடை. அப்புறம் வேற இந்த காரமடைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையாப்பா? இருக்கா? ரொம்ப பிஸியாக தான் காரமடை ரங்கநாதர் கோயில். ஆமாம், நிறைய எப்போவுமே பிஸி தான். கொஞ்சம் கூட நம்ம நடந்து போகலான்ற மாதிரி இருக்காது. ரொம்ப கூட்டமாகவே தான் இருக்கும். வண்டி எல்லாமே இது இருக்கும். இன்னும் அந்த கோயில் விசேஷம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம்லேயே வண்டியெல்லாம் உள்ளே வரவே முடியாது. இல்லையா? என்னாச்சு அது? செடியெல்லாம் அப்புறம் அழகா இருக்குது. அழகா இருக்கு. ஏன் பாப்பா? பாப்பா என்ன ஒரு அழகா இருக்கு. ரசிச்சுட்டு வராங்க. கூப்பிட்டா மட்டும் வராங்க, ரசிச்சுட்டு வராங்க. காரமடை தாண்டி இருக்கோம். அடுத்து மேட்டுப்பாளையம் வரும்போது பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்தை நெருங்கிட்டோம். மேட்டுப்பாளையம் நெருங்கிட்டோமா? மேட்டுப்பாளையம் நெருங்கியாச்சு. வேளாங்கண்ணி போயிருக்கீங்களா? வேளாங்கண்ணி இங்கே ஒரு வேளாங்கண்ணி இருக்கேன், சின்ன வேளாங்கண்ணி இல்ல. மேட்டுப்பாளையத்துல வந்து ஒரு வேளாங்கண்ணி இருக்கு. அதாவது வேளாங்கண்ணி அது எங்க இருக்கு? எங்க போயிடுச்சா? ரைட் சைட்ல ஒரு வேளாங்கண்ணி இருக்கு. இந்த ஸ்டாப்பிங்கே வந்து வேளாங்கண்ணின்னு சொல்லி தான் நிறுத்துவாங்க பஸ். இது வந்து ரொம்ப சின்ன கோயிலா இருந்துச்சு. மேட்டுப்பாளையத்துலயும் ஒரு வேளாங்கண்ணி இருக்கு. இந்த வேளாங்கண்ணி சர்ச்சு தான் ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பெருசாகவே கட்டியிருக்காங்க. ஆமாம், கெபி மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ கோயிலாக பெருசாக வந்துருச்சு.
பக்கத்துலயே ஐயப்பன் கோயில். ஆமாம், சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு. வந்துட்டோமா பாப்பா உள்ள? ஏ பாப்பா, மேட்டுப்பாளையத்துல ஏரியாவை நோக்கி நம்ம போறோம். மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. மேட்டுப்பாளையம் தாண்டி நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற வழி இது. அப்படியே வந்தாச்சு பாருங்க, எவ்வளோ சின்ன ரோடா இருக்கு. தோப்பு, தென்னை மரம். எவ்வளோ ஒரு இதான ஒரு எப்படி பாப்பா தெரிஞ்சிருச்சா உனக்கு? இந்த பாரு எப்படி தொங்கிட்டு வரானு, தொங்கிட்டு இருக்க இல்லையா? ம், இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, தாவிடுவான், தாவிடுவான். இருடா, இருடா, டோர் ஓபன் பண்றேன், அவங்க தூக்குவாங்க. ஐயோ, அத கட் பண்ணுங்கப்பா. என்னம்மா கட் பண்ணு. இரு 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 திறக்கட்டே இரு. சாமி ஒரு நிமிஷம் இருங்க, இருமா. இப்படிதான், இப்படிதான், இங்க பாருங்க, இப்படிதான். குதிச்சிடாத வெயிட் 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 இருடங்க. இருமா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்க பாருங்க, அவங்கள பாத்துட்டு எப்படி நிக்கிறாங்கன்னு பாருங்க. தூக்கிருங்க, தூக்கிருங்க, அப்படியே ஓபன் பண்ணுங்க, டோர் ஓபன் பண்ணுங்க. இவனை வச்சுட்டு எப்படி? ஐயோ, கயிறு வேண்டாம், வீட்டுக்குள்ள தூக்கி போயிருவோம். இப்படியா? பாத்தீங்களா எப்படின்னு? ஹாய், எப்படி இருக்கீங்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கும். வாங்க எல்லாரும். ஏன் பிங்கிமா? என்னது? எங்க வந்திருக்கீங்க? ஒரு வழியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மேட்டுப்பாளையத்துல வந்த உடனே பிங்கி பாப்பா பார்த்தீங்களா எப்படி தாவிட்டு போறாங்கன்னு. இங்க பாருங்க, இங்க வந்த உடனே நமக்கு கிடைச்சது. சூப்பரா இருக்குல்ல? நம்ம வீட்டுக்கிட்ட தான் நிறைய மயில் இருக்குன்னா, இங்க பார்த்தீங்களா வந்த உடனே மயில். எப்படி சூப்பரா இருக்குல்ல? போயிட்டாங்க மயில். இங்க ஒருத்த வேற உள்ள கத்திட்டு இருக்கான். எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் பாப்பா? யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? எப்படியே நாங்க வந்துட்டோம். சொல்லு பாப்பா, நாங்க வந்துட்டோம். இந்த நேரத்துல வந்திருக்க பெரிய விஷயம்டி. ஓடிட்டங்க. சரி 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 மயிலு சரி. ஐயோ, கை கொடு கை. ஜாலி 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 தான். இருங்க, போய் வீடெல்லாம் பாத்துட்டு வரேன். நான் எல்லாம் சுத்தி பாத்துட்டு உள்ளப்பா சுத்தி பாத்துட்டு வரேன். தெரியாத சுத்தி பாத்துட்டு வரேன். அதான் சுத்தி பாத்துட்டு வந்தாச்சு. என்ன வந்துச்சு. என்ன வச்சிருக்காங்க? நாம மாத்திரம் இருக்கோம். யாரும் இல்லம்மா, நம்ம மட்டும் இந்த எல்லாம் வேலைக்கு போய். எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. எங்க அப்பா தேர்தா. அப்பா இன்னும் வரல. க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்க, இதுதான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீடு. வாங்க. இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்போவுமே நாங்கள் சந்திச்சுக்குவோம். இவங்களோட வீடு இதுதான். ஒரு வழியாக நாங்கள் இங்கே வந்துட்டோம். எப்படியும் மாதத்துக்கு ஒரு டைம் நாங்கள் இங்கே வந்துடுவோம். இவங்களும் அங்கே வந்துடுவாங்க எங்களை பார்க்குறக்கு. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் இவங்கள பார்க்குறக்கு. ஆமாம், ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் சொல்லுங்க. பாருங்க, இவங்களுக்கு தான் எங்களை விட ரொம்பவுமே சந்தோஷம் வந்து இதுதான்.
சரி சரி இவங்களுக்கு தான் ரொம்பவுமே சந்தோஷம். சரி 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 தண்ணி கொடுக்குதா? தண்ணி வைக்கவா? தண்ணி வேண்டாம், பால் மட்டும் பால் குடிப்பாங்க. சரி 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 தும்பல் வேற வந்துருச்சு. ஏப்பாப்பா இங்க பாரு, பின்னாடியே தான் இனி நடக்குவாங்க அத. சூடா இருக்குடா பால் வேணாம். ஆறுக்குனடா. ஆறட்டும் ஆறட்டும். தண்ணி குடிக்கிறியா பாப்பா? தண்ணி வைக்கலாம். தண்ணி வைங்க. ஒரே குஷி தான். ஏமோ குட்டி, பிங்கி குட்டி. யாரு? சங்கீதா சங்கீதா போட்டிருக்கலாம். ஒரு குலோப் ஜாமுனே குலோப் ஜாமுன் போடுதா எங்களுக்காக? தங்கச்சி வந்திருக்கு. அப்படியா? சேர்த்து போட்டுருக்காங்க. பாருங்க, எங்களை கவனிக்கிறாங்களா பாத்தீங்களா? யாருக்கு இந்த கவனிப்பு எல்லாம்? யாருக்கு இந்த கவனிப்பு? ஃபர்ஸ்ட் பிங்கி தான். பிங்கி பாப்பாக்கு தான்மா இந்த கவனிப்பு. உனக்கு தான் பாப்பா. இது பழம், எனக்காக இங்க ஒரு பழம் இருக்கு, நான் சாப்பிடுறேன். வாழைப்பழம். மதியானம் நான் சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிடல, வாழைப்பழம் தீந்து போச்சு. சூடா இருக்குடா, ஆறட்டும். இங்க வா இங்க வா. இங்க வா, இங்க போனே இல்ல. நீ ஃபீல் பண்ணவே வேண்டியதில்ல. இருக்கு பக்கத்து வீட்ல இருக்கு. வருவாங்க வருவாங்க. குடிக்கலாம். நல்லா ஆறணுமா? வெது வெதுன்னு. இப்பதான் காசு வச்சு. பால் இல்ல, சங்கீதா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வர சொன்னா. எப்படி பிங்கிக்கு பால் இப்போ வேணும்? உட்காந்துட்டான் பாருங்க, பால் ஆத்துற வரைக்கும். செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. ஏண்டா ப்ளீஸ் இங்கேமா இங்க பாருங்க. ஓகே பப்பு, இங்க வா. பாக்கெட் பால் தான் அவனுக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கும். இங்க வா அம்முக்குட்டி, இங்க வா தங்கம். இருங்க, வெளியில போய். என்னோட பாக்கெட் தான் கழுவி ஊத்துனேன். ரொம்ப கெட்டியா இருந்தா அங்க எங்க போறீங்க? வா இங்க வா. ஏங்க தண்ணி தேடுறான். இங்க வா தங்க, இங்க வா. தண்ணி இங்க வச்சிருக்கேன். இங்க வா, இங்க இருக்கு பாரு தண்ணி. உடிய உடிய உடிய. சொன்னேன்ல உங்கள்ட்ட. ஒரு மாதிரி அதான் அதான் அதான். குடி குடி. குடிமா. ம், இந்த தண்ணி பால் குடி, பால் குடி. இது பிஸ்கட். பால் பிஸ்கட் குடிவா. வேண்டாம் 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 வேண்டாம், பிஸ்கெட் எல்லாம் வேண்டாம். சக்கரை குடிமா. வேக குடி வச்சிருக்கேன். தங்கோ குடி. சக்கரை வலிக்கேன். பாத்தீங்களா, நாங்க வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு டம்ளர் டீ கிடைக்கல இங்க. ஆனா யாருக்கு இங்க வந்த உடனே பால் கிடைச்சிருக்குதுன்னு பாத்தீங்களா? என்ன சொல்றது, என்ன சொல்றது? இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. எனக்கு வந்து ஒரு டம்ளர் டீ கிடைக்கல இன்னும். இங்க வந்து யாருக்கு யாருக்கு அப்படின்னா இவங்களுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு முதல். ஏன்பா பாருங்கப்பா, நமக்கு இன்ன வரைக்கும் டீ கிடைச்சதா? டீக்கு என்ன ஸ்நாக்ஸ் உங்களுக்கு? டீக்கு வந்து காரத்தை கொடுப்பாங்க. இங்க என்ன பிஸ்கட் இருக்கு. கொடுத்திருக்காங்க பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கும் டீயும் கொடுத்திருக்காங்க. சக்கரவள்ளி கிழங்கு டீ. சக்கரவள்ளி கிழங்கு டீ எப்படி காம்பினேஷன்? எப்படி? பிஸ்கட் பிஸ்கட் பிஸ்கெட் வேண்டாம், இதே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, சக்கரவள்ளி கிழங்கு. இங்க பாருங்க மேடம், மேடம் நீங்க கிழங்கு சாப்பிட மாட்டீங்க மேடம். நீங்க சாப்பிடுறீங்களா? இனிப்பு சக்கரை வலிக்கேன். சாப்பிட மாட்டாவ. இங்க பாரு. பாத்தீங்களா, கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு எனக்கு வளையல் வாங்கி வந்திருக்காங்க. மாசாணி வாவ், கோயில். சூப்பரா இருக்கு. மாசாணி அம்மன் கோயில். வெள்ளி கடையில? வெள்ளிதான் வெள்ளி. தேங்க்யூ. வெள்ளியா? வெள்ளி எல்லாம் இல்ல, மெட்டல் வளையல் தான். என் ஃப்ரெண்ட் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் கூட எங்க தங்கத்துக்கு போயிருந்தீங்க? எந்த கோயில் போயிருந்தீங்க? மாசாணி அம்மன் கோயில். மாசாணியம் மாசாணி அம்மன். மாசாணி அம்மன் கோயில் போய் எனக்கு வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் கூட தங்கத்துக்கு வெள்ளி வாங்கிட்டு வந்துட்டாங்களான்னு பார்த்தேன். வாங்குறேன். கெஸ் பண்ணி தான் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா சொல்லுங்க என் கைக்கு. நான் எப்பவுமே ஒரு வளையல் தான் போடுவேன், ஒன்று தான் போடுவேன். என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம saree எல்லாம் கட்டும் போது போடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? அழகா இருக்குல்ல? பாருங்க, கொஞ்சமா ஆட்டம் முடிஞ்சிருச்சு, இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. போலாமா பாப்பா, வீட்டுக்கு போலாமா? இங்க வந்து வண்டி செக் பண்றியா? வாங்க வா, வந்துரு. ஜெயசுக்குட்டி.
குட்டி மத்தியானம் ஃபோன் பண்ணலாம். என்ன பார்க்க போலாமாமா? பிங்கிமா என்ன பார்க்க போலாமா? டீ போலான்னு கதவு திறந்து நிக்குது. வந்தோம். வந்த வேலை முடிஞ்சுச்சு. வந்தோம், டீ கொடுத்தீங்க, குடித்தோம். போகாம இருந்திருந்தா இருந்திருப்பா. கரண்ட் வந்தோம், டீ குடித்தோம். அப்புறம் கிளம்பணும்ல, சீக்கிரம் போகணும்ல வீட்டுக்கு. ரொம்ப நேரம்லாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது. ஒரு நாள் அங்கே போய் தூங்கணும்ல. ஏன் பாப்பா பிங்கிமா இங்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எல்லா வீட்லேயும் செம்பருத்தி இல்லாமல் வீடே இல்லை. எல்லா வீட்லேயும் செம்பருத்தி. செம்பருத்தி இங்கே பாருங்க, என் ட்ரெஸ்ஸும் நானும் ஒரே செம்பருத்தியும் நானும் ஒரே கலராக இருக்கோம். பாருங்க, ட்ரெஸ் ஒரே கலர். ஒரே கலர், ஒரே கலராக இருக்கோம்ல நாங்கள். ஒரே கலர் எப்படி சூப்பராக இருக்கா? அப்பா வரட்டிடு. அப்பா வரட்டிடுறா. ஓ இருமா. அப்பா வரட்டிடு. போயிடணும் அவ்வளோதான். வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஆமாம், நிற்க முடியல. போயிடணும் அவ்வளோதான். வெளியில் கிளம்புற வந்தோம், பார்த்து கிளம்பிட்டோம். போகலாம். பாய் சொல்லிடு, பாய் சொல்லிடு. பாய் பாய். இன்னும் பாய் பாய். போகிறோம் நாங்கள். பாய். எங்கே போகிறீங்க? நடங்க நடங்க. உள்ள இருக்க முடியல. ஏன் பாப்பா? அப்படியே இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது அவங்க வீட்டுக்கிட்ட. அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம். நடக்கிறக்கே நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த கோயில் பார்த்துட்டு வரலாம். இப்போது முக்கியமா இது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கருப்பராயன் கோயில். பக்கத்துலேயே இருக்குது, அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவங்க நினச்சா அப்படியே வந்துடலாம். இங்கே உடனே வந்துடலாம் இல்லையா? இது இந்த பக்கத்தில் வந்து ஃபுல்லாமே மரம், ஆலமரம், காடுக்குள்ளே இருக்குதுங்க. ஆனால் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. நினச்சா பக்கத்தில் வந்துடலாம் இவங்க கோயிலுக்கு. நீங்கள் வந்து க்ளீன் பண்ணல இதெல்லாம், அதனால் எப்படி இருக்குன்ற. எப்படி இங்கே வாங்க, இங்கே வாங்க, கிட்ட இங்கே வாங்க. உங்களை நம்பி கோயிலெல்லாம் பார்த்துக்க சொன்னா. இல்லை இவங்க எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. இது மரமாக இருக்குது இல்லைங்களா, நிறைய செடி, நிறைய இப்படி இலெல்லாம் இப்படி விழுந்துகிட்டே இருக்குல்ல. அதனால தான் எப்போவுமே இதெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. பக்கத்துலேயே இவங்களுக்கு வந்து கோயிலெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இது என்ன கோயில் அப்படின்னா மாரியம்மன் கோயில். சின்ன கோயில் தான், ஆனால் விளையாட்டு மாரியம்மன் கோயில். இது உள்ள பக்கத்துலேயே இருக்குது கோயில், வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம நினச்சா தூரமாக போக வேண்டியதே இல்லை கோயிலுக்கு இல்லையா? உடனே நீங்கள் கிளம்பி வந்துடுவீங்க இங்கேருந்து. இங்கே தான் வீடு இங்கே இருக்குது, உடனே வந்துடுவாங்க. பாருங்கள், கருப்பராயன் கோயில் பக்கத்தில் மாரியம்மன் கோயில் எல்லாமே இங்கே இருக்குது. மாரியம்மன் கோயில் பூட்டி வச்சுருக்காங்க. இன்னும் ஈவினிங் சமையல்ன்றனால பூட்டி இருக்கு. நல்லா இருக்கு இந்த இடம்லாம். பாப்பாவா ஸ்டில்லும் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோவும் ஒன்று எடுத்துக்கோங்க.
பாருங்க, ஒரு ஃப்ரெண்டு முடிச்சாச்சு, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு நாள் வந்து எல்லா ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு போயிடணும் ஒரே நாளில். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இன்னொரு ஃப்ரெண்டையும் பார்த்துட்டோம். மூணாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் வீடு வந்து இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. வந்துட்டோம், இவங்களும் வந்துட்டாங்க பின்னாடி. எல்லாமே உள்ளதாக இருக்காங்க. இங்கே தான் ஒரே இடத்துல 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. உள்ள போய் பார்த்துட்டு அப்புறமா வந்துடலாம். வண்டி கிளம்பிருச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. போலாம், போலாமா, போலாமாமா? அங்கே பொண்ணு பாய் சொல்லிடு, பாய் சொல்லிடு. உங்களுக்கு வந்தாச்சு, நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டோம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய் சொல்லிடு. எப்போ வரீங்கன்னு கேளு. வர மாலை கழட்டினதுக்கு அப்புறம் வரேன். சரியா, வருவாங்க. எனக்கு நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. ஏன் பாப்பா? சரி 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 சரி, பாய்மா, போயிட்டு வரோம் நாங்க. சரியா, பாய். கால் பண்றேன் நான். அப்படியே மணி 6 ஆயிடுச்சா? 6 மணி ஆயிடுச்சு. எல்லாரையுமே பார்த்துட்டு, ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்துட்டு எல்லா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். பாப்பாக்கு இன்னைக்கு ஒரே ஹாப்பி. எத்தனை நாள் வீட்டுக்குள்ளரவே இருக்கிறது, இப்படியெல்லாம் வந்தோம்னா ஒரே ஜாலியாக இருக்கும்ல. இங்கே பாருங்க எப்படி தொங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. பாப்பா நிறைய பேர் வந்து இன்னமும் கேட்டுட்டே இருக்காங்க, பாப்பா வந்து கார்ல கூட்டிட்டு போங்க, கார்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அவங்க நிறைய டைம் கார்ல வருவாங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்னன்னா அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு 2 தடவையாவது நாங்க வந்து வெளியில கூட்டிட்டு வந்துருவோம் பாப்பாவை. எங்க பாருங்க, 2 தடவை வெளியில வந்துருவோம். அதுல ஏதாவது ஒரு டைம் நாங்க ஊசி போட கூட்டிட்டு போயிட்டோன்றதுனாலதான் அவங்க வந்து வெளியில வர்றதுக்கு அவ்வளவுமே சங்கடப்படுவாங்க. என்னடா வெளியில போய் ஊசி போட்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துப்பாங்க. ஆனா நிறைய டைம் நிறைய வந்து அவங்க வெளியே வருவாங்க, வெளியில கூட்டிட்டு போவோம் நாங்க. இருட்டு ஆயிடுச்சு. ஏன் பாப்பாமா? ஆயிடுச்சு. இப்படியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாத்தீங்களா எப்படி உட்காந்துட்டு வராங்க. என் கழுத்துக்கிட்ட இருக்கு அவங்க முதுகு. எப்படி இப்படியா உட்காரவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றது? ஏன் பாப்பா கிளி, உட்காருங்க பாப்பா கிளி கொஞ்சம். இது வந்து ஒரு பாலம். நாங்க வந்து எப்பவுமே இந்த பக்கம் வந்துட்டு போறோம். அப்ப வந்து மேல வந்து இது போடல. இது என்னது மேல போட்டிருக்கிறது ஷீட் எல்லாம் போட்டு அப்படியே பண்ணிட்டாங்க. பாலத்துக்கே பந்தல் போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, இப்படி இப்போ வந்து இப்படி இல்லை. இந்த டைம் வந்து இப்படி போட்டிருக்காங்க. தெரியல எவ்வளவு ஒரு இருட்டா இருக்கு. பாப்பா கிளி, என்ன பாப்பா கிளி இவ்வளோ இருட்டா இருக்கு? ஒரு குகைக்குள்ள போற மாதிரி இருக்கு. குகைக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஏன் பாப்பா கிளி? என்னடா திடீர்னு இருட்டாயிருச்சு அப்படின்னு பாருங்க. காக்காவெல்லாம் அப்படியே பறந்து போறாங்க. அவங்க மரத்துங்கள்ல போய் அப்படியே செட்டில் ஆக போறாங்க. எவ்வளோ பேர் வராங்க, செட்டில் ஆக போறாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க பாப்பா, காக்கா எல்லாம் போறாங்க. பத்தி அவங்க இருப்பிடத்தை தேடி போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வெளியிலலாம் போய் சுற்றி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து இன்னும் டோர் திறக்கல, எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். கதவை திறந்து விடுங்க, நான் முதல்ல உள்ளே போகிறேன். நட நட நட. அப்பாடா வந்தாச்சு. ஏன் பாப்பா வந்தாச்சு, வெளியே போயிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நேரம் ட்ராவல், எல்லா வீட்டையும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. வந்த உடனே தனித்தாக வந்துருச்சு இல்லையா? ஏப்பா கிளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியானம் நாங்கள் 3 பேரும் வெளியில் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் போய்
என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போய் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகேங்களா? பாப்பா கிளி வந்தாங்க. பாப்பா கிளி வராமையா? பாப்பா கிளி அதுக்குள்ளே வெளியே போகிறாங்க. ஏம்மோ வந்துட்டம்மா? ரெஸ்ட்டா? டயர்டாக இருக்கா? உனக்கு எங்கே டயர்டு? நீ தானே என் மடி மேலேயே உட்காந்துட்டு வந்த. பாப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.